ஆதன் முதல் கட்ட மந்திரத்தை தனது மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அந்த கட்டத்தை மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருந்தான். இந்த முதல் கட்ட மந்திரங்கள் ஆதனின் உடலை தூய்மைப்படுத்தத்தான் ஆதன் செய்து கொண்டிருந்தான். முதல் சாப்டர் முழுவதும் உள்ள மந்திரங்கள் அவன் தனது உடலை மாற்றியும் தூய்மைப்படுத்தத்தான் என்று வெகு விரைவில் புரிந்து கொண்டான். அவன் தனது கையில் முத்திரைகளை மாற்றிக்கொண்டே இருந்தான். அத்துடன் அவனை சுற்றி ஒரு சக்தி அவனை வட்டமிட்டுக் கொண்டு இருப்பதையும் அவன் உணர்ந்தான். இருப்பினும் அவன் தனது கண்களை மூடிக்கொண்டேதான் இருந்தான். அவன் கண் திறந்து பார்க்கவே இல்லை. அப்போது ஆதனின் தனித்துவமான ஆற்றல் சக்தியும் அவனது உடம்பில் இருந்து வெளியே வந்து ஆதனை வட்டமிட்டுக் கொண்டிருந்த அந்த மந்திரங்களின் சக்தியுடன் இணைந்தது. அது அப்படியே ஒன்று சேர்ந்து ஆதனின் உடம்பிற்குள் சென்றது. அது அவன் உடம்பில் இருக்கும் எல்லா பாகங்களிலும் ரத்தம் போவது போல சென்றது. இந்த முதல் மந்திரங்களின் முதல் வேலையே அவனது உடம்பில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றிவிட்டு அவனது உடம்பை தூய்மையானதாக மாற்றுவதற்குத்தான். அப்படி செய்த பிறகுதான் அடுத்து இருக்கும் 8 லெவலும் தனது உடம்பில் சார்ந்து கொள்ளும். அந்த மந்திரங்களின் ஆற்றலும் ஆதனின் தூய்மையான தனித்துவமிக்க ஆற்றலும் ஒன்று சேர அவன் உடம்பிற்குள் சென்றது. அங்கு இருக்க தூய்மையற்ற விஷயங்கள் எரிந்து சாம்பலாக ஆரம்பித்தது. அதனால் ஆதன் தனது உடம்பிற்குள் ஏதோ நெருப்பு எறிவது போல உணர்ந்தான். அது அவனுக்கு மிகவும் வலியையும் வேதனையையும் கொடுத்தது. அதனால் ஆதனின் உடம்பு முழுக்க வேர்த்து ஊற்றியது. அப்போதும் அவன் அவனது கண்களை திறக்காமல் தான் இருந்தான். அவனால் பொறுத்து கொள்ள முடியாத வலி ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாலும் அவன் அதை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அவன் அந்த வலியை பொறுத்து கொண்டு அந்த சக்தி தனது உடம்பில் செய்யும் அனைத்து விஷயங்களையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஆதன் அந்த மந்திரத்தை மேலும் மேலும் சொல்ல அவனை சுற்றி மேலும் பல ஆற்றல்கள் வந்து மீண்டும் வட்டமிட ஆரம்பித்தது. அந்த ஆற்றல் சக்தி ஆதனின் உடம்பிற்குள் வேகமாக நுழைந்தது. அதையும் ஆதன் உணர முடிந்தது. அந்த சக்தி ஆற்றல் அவனது உடம்பிற்குள் சென்றதும் அவனது உடம்பிற்குள் எரிவது மேலும் அதிகமானது. ஆதன் தனது பல்லை கடித்துக் கொண்டு அவன் உடம்பில் நடக்கும் விஷயங்களை பொறுத்து கொண்டிருந்தான். எப்பா சாமி, இந்த ஆற்றல் எல்லாம் சாதாரண ஆளுங்க செஞ்சாங்கன்னா உடம்பு வெடிச்சு செத்துருவாங்கடா சாமி. அது சரி இருக்கட்டும், இப்ப இந்த முதல் கட்டமே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இதோட கடைசி கட்டம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்று நினைத்து பதட்டமடைந்தான். அந்த மந்திரத்தின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு அளவிற்கு மேல் ஆதனால் அந்த வலியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆதனுக்கு தனது உடம்பில் என்ன நடக்கிறது என்று அப்படியே மெல்ல மெல்ல தெரியாமல் போனது. அதன் பிறகு அவன் மயக்கமடையும் நிலைமைக்கு ஆளானான். ஆதன் அந்த ஆற்றலின் வலியின் உச்சத்திற்கே சென்று விட்டான். அவனது மனம் குழப்பமடைந்தது. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆதன் வலியில் தலையை உயர்த்தி கத்தி அழுவதற்கு ஆரம்பித்தான். அவனால் அந்த மந்திர சக்தியின் ஆற்றலை சிறிதளவும் தாங்கவே முடியவில்லை. அந்த ஆற்றல் மெல்ல மெல்ல அவனது உடலில் எல்லா பாகங்களிலும் வேக வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த வலியை உணர்ந்த ஆதன் இந்த அளவுக்கு கொடுமை எந்த உலகத்திலும் இருக்காது என்று எண்ணினான். இல்ல, நமக்கு இது எவ்வளவு வலி கொடுத்தாலும் நம்ம இதை விட்டு கொடுத்துட கூடாது. ஏன்னா நம்ம இங்க ஜெயிச்சாதான் உயிரோட இந்த இடத்தை விட்டு போக முடியும். அதுவும் இல்லாம நமக்காக அங்க நம்ம அசோகன் என்ன காத்துட்டு இருப்பாரு. அதை விட பெரிய விஷயம், நம்ம குடும்பத்தை பழி வாங்கினவங்க எல்லாத்தையும் நம்ம பழி வாங்கணும். விட்ராதரா ஆதன என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான் ஆதன். அவனுக்கு திடீரென்று வந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் அவன் அந்த சக்தியை தாக்குப்பிடிக்க வேண்டும் என்ற வலிமையை கொடுத்தது. ஆதன் வானத்தை நோக்கி ஒரு சத்தமிட்டு கத்திவிட்டு அந்த சக்தியை தனக்குள் மீண்டும் உணர ஆரம்பித்தான். ஆதன் அந்த சக்தியை தாக்குப்பிடிக்க பிடிக்க அந்த சக்தி மேலும் வலிமையானது. அப்போது ஆதன் உடம்பில் இருந்து வந்து கொண்டிருந்த வேர்வையெல்லாம் அப்படியே இரத்தமாக மாறியது. ஆதன் உடம்பிலிருந்து வரும் இரத்தம் அவனை அப்படியே குளிப்பாட்டியது. அந்த அளவிற்கு இரத்தம் வந்து ஆதனின் வெள்ளை நிறமான சட்டை அணிந்திருந்தான். அது முழுவதும் இரத்தம் பட்டு சிவப்பு நிறமான சட்டையாகவே மாறியது. இருப்பினும் ஆதன் அந்த மந்திரத்தையும் அவன் கையில் செய்து கொண்டிருந்த முத்திரைகளையும் நிறுத்தவே இல்லை. அவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தான். ஆதன் உடம்பில் இருக்கும் எலும்புகளை அந்த சக்தி ஆற்றல் தூய்மை செய்ய சென்றது. அப்போது அதன் வலி இதற்கு முன்பு அவன் பார்த்த வலிகளை விட பல மடங்கு இருந்தது. இருப்பினும் ஆதன் அதை தாங்கிக் கொண்டு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தான். அவனது உடம்பு முழுக்க இரத்தமாக இருந்தது. அந்த முதல் கட்டத்தின் சக்தி ஆற்றல்
மெல்ல மெல்ல குறைந்து அப்படியே நின்றது. ஆதன் தனது ஒரு நாளை நரகத்தில் கழித்தது போல உணர்ந்தான். ஆதன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அவன் சக்தி இழந்தவன் போல் உணர்ந்து கொண்டிருந்தான். ஆதன் தனது நிலையை பார்த்து உணரக்கூட முடியவில்லை. அவன் அப்படியே பின்னால் சாய்ந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றான். அவனது உடை முழுக்க இரத்தம் இருந்ததால் அது மிகவும் துர்நாற்றம் வீசியது. அது கூட ஆதனுக்கு தெரியாமல் அவன் அப்படியே படுத்து தூங்கிக் கொண்டே இருந்தான். மறுபக்கம் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கிற்கு வெளியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்பவர், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம், இப்போ நமக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு, அத சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க, இது நம்ம பள்ளத்தாக்குல இருந்து வந்த தகவல் என்று கூறினார். அதை கேட்டதும் கூட்டத்தினர் அனைவரும் அங்கிருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்தவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த அனைவரும் அந்த பள்ளத்தாக்கு போட்டியை எத்தனை பேர் முடித்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள். அதிலும் மைதிலி, வெண்ணிலா, மஞ்சு, சிந்து, சோமன், இன்னும் பல 9வது லெவல் சக்தி உள்ளவர்கள் எல்லாம் அதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். இந்த நட்சத்திர பள்ளத்தாக்க சரிவரம் முடிச்சது வெறும் 8 பேர் தான். ஆனா அவங்க பேரெல்லாம் நாங்க சொல்ல தயாரா இல்ல. அவங்க இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்க முன்னாடி வருவாங்க, அப்ப நீங்க பாத்துக்கோங்க என்று கூறினார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்பவர். அதை கேட்ட சோமன் வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா நீங்க 7 நாள்ல இருந்து 10 நாள் ஆகும் சொன்னீங்க, ஆனா அவங்க 8 நாள்ல அந்த பள்ளத்தாக்கு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு அந்த பெரியவர் சொல்றாரு என்று கேட்டான். ஆமா சோமன், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், 7 நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ள அவங்க எப்ப வேணாலும் அந்த இடத்துக்கு போயிருவாங்கன்னு தானே சொன்னேன். அதுதான் அங்க 8 நாள்ல அந்த இடத்துக்கு போயிட்டாங்க என்று கூறினாள் வெண்ணிலா. ஓ சரிங்கக்கா, ஆனா அதுதான் அவங்க எல்லாரும் அந்த பள்ளத்தாக்கு போட்டியை முடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் சில நாள்ல அவங்க இங்க வருவாங்கன்னு சொல்றாங்க, அவங்கள இப்பவே கூட்டிட்டு வர முடியாதா என்ன என்று கேட்டான் சோமன். ஆமா சோமன், அதுதான் எனக்கும் புரியல. சரி இரு, அதுவும் அவர் ஏதாவது சொல்றாரான்னு பாக்கலாம் என்று கூறினாள் வெண்ணிலா. அப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்பவர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இவரு இன்னும் சில நாள்ல அந்த 8 பேரும் வந்துருவாங்கன்னு சொல்றாருன்னு. அது ஏன்னா அந்த இடத்துல இருந்து வந்ததும் அவங்க எல்லாரும் அப்படியே இங்க கூட்டிட்டு வர முடியாது. அவங்க அங்க இருக்க சில சவால்களை ஜெயிச்சாதான் இங்க உயிரோட வர முடியும். இது தனித்துவமான போட்டி. அங்க ஜெயிக்கிறவங்க இந்த ஊருக்கு திரும்ப வருவாங்க, இல்லைனா அவங்க உயிர் நிச்சயமா போயிரும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று கூறினான். அதை கேட்டதும் சோமன், வெண்ணிலா மற்றும் மஞ்சுவுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது சிந்து, எனக்கு தெரிஞ்சு அங்க போனவங்க எல்லாரும் 9வது லெவல் சக்தி உள்ளவங்களா தான் இருக்கணும். ஆனா ஆதன் மட்டும்தான் கம்மியான லெவல்ல அந்த இடத்துக்கு போயிருப்பான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது கடவுளே என்று தனது மனதிற்குள் நினைத்தாள். சோமன் வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா இவரு நல்லா பேசிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு ஒரு இடிய தூக்கி போடுறாரு, ஆதன் அந்த சவாலை தாண்டி வந்துருவானாக்கா என்று பதட்டத்துடன் கேட்டான். வந்துருவான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது சோமன், ஆனா வந்துடணும்னு தான் நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். ஏன்னா அந்த மலை ஏறுறதுக்கே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா இப்போ அந்த முடிவுல சவால்கள் இருக்குதுன்னா அவன் தனியா தான் போராடி ஆகணும். அத அவன் ஜெயிச்சுட்டு வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா ஜெயிச்சுட்டு வரணும்னு நம்ம கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதுதான் என்று கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்டதும் சோமன் ஏதும் பேசாமல் வருத்தத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான். அதை பார்த்த வெண்ணிலாவும் மஞ்சுவும் அவன் வருத்தத்துடன் செல்வதை உணர்ந்து அவனை திரும்பி அழைக்கவே இல்லை. மறுபக்கம் ஆதன் சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். அப்போது மீண்டும் அந்த பூமி முன்பை போல அதிர ஆரம்பித்தது. ஆதனுக்கு முன்னால் அந்த மனித குரங்கு வந்து நின்றது. அந்த சத்தமும் அதிர்வுகளும் ஆதனை தூக்கத்தில் இருந்து எழுப்பியது. ஆதன் தடால் புடால் என்று எழுந்து அந்த குரங்கை பார்த்துவிட்டு, எப்பாடே இந்த குரங்கு பிடி சார் வேலை செஞ்சிருக்கும் போல, இப்படி சரியான நேரத்துக்கு வந்து நிக்குது, இப்ப என்ன சவால் கொடுக்க காத்திருக்கோ என்று நினைத்தான் ஆதன். அந்த குரங்கு ஆதனை பார்த்து, பரவாயில்ல, நான் கூட நீ பாதியில வழி தாங்க முடியாம விட்டுருவன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னோட எதிர்பார்ப்ப ஏமாத்தாம முடிச்சிருக்க போல என்று கேட்டது. நீ பேசுறத பார்த்தா நான் முதல் கட்டத்தை கடந்துட்டேனா என்ன என்று சந்தோஷமாக கேட்டான் ஆதன். முடிச்சிட்ட, ஆனா முழுசா இல்ல, நான் இன்னும் உன்னை சோதிக்க வேண்டியது இருக்கு என்றது குரங்கு. இன்னும் என்ன வச்சு என்னென்ன தாண்டா பண்றது காத்துக்கிட்டு இருக்க என்று ஆதன் தனது மனதிற்குள் நினைத்து விட்டு அந்த குரங்கை பார்த்து, இப்ப என்ன டெஸ்ட் வைக்க போற என்று கேட்டான். நான் உன் கூட சண்டை போட போறேன்,
அதை வச்சு உன் சக்தியை நான் சோதிக்க போறேன் என்று அந்த குரங்கு தனது உடலை சிறுமைப்படுத்திக் கொண்டது. 30 அடியில் இருந்து 15 அடிக்கு தனது உயரத்தை சுருக்கிக் கொண்டது. ஆதன் அது உயரம் குறைவதை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த குரங்கு உயரம் குறைந்த அடுத்த நொடி ஆதனை தனது கையை மடித்து குத்துவதற்கு சென்றது. அந்த குத்து மிகவும் வேகமாகவும் வலிமையாகவும் வந்தது. அதை பார்த்த ஆதன் திகைத்து போனான். இதுதான் குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க போல, அடிக்கிறேன்னு சொல்லாம கூட டக்குன்னு அடிக்க வருது. நல்ல வேளை நம்ம இந்த குத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், இல்லனா என்ன ஆயிருக்கும் என்று நினைத்தான் ஆதன். ஆதனுக்கு அந்த குரங்கு தன்னை அடிக்கப் போகிறது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் இந்த குரங்கின் தாக்குதல் மிகவும் வேகமாகவும் எதிர்பாராத நேரத்திலும் வந்ததுதான் அவனுக்கு அதிர்ச்சியே. அந்த குரங்கின் அடியில் இருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தான் ஆதன். அத்துடன் அவன் அங்கும் இங்கும் தாவிக்கொண்டும் நகர்ந்து கொண்டும் இருந்தான். சிறிது நேரம் ஆதன் மீது அந்த குரங்கிடமிருந்து எந்த ஒரு அடியும் படவில்லை. அதன் பிறகு அந்த குரங்கு தனது அடியின் வேகத்தை மேலும் அதிகமும் வலிமையும் படுத்தியது. இந்த முறை அதன் தாக்குதலில் இருந்து ஆதன் தப்பித்தாலும் அவனுக்கு மூச்சு விடுவதற்கு கூட நேரமில்லாமல் போராடி கொண்டு இருந்தான். நெடுநேரம் ஆதனால் அந்த குரங்கின் அடியில் இருந்து தப்பிக்க மட்டுமே முடிந்தது. அவனால் திருப்பி அந்த குரங்கை அடிக்க நேரமே இல்லை. ஆதன் அந்த குரங்கை பார்த்து, இப்போ குத்து சண்டை திறமையெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டிட்டு இருக்க என்று கேட்டார். நான் இப்படி பண்ணாதான் உன்னோட சக்தி ஆற்றல் என்னன்னு என்னால சோதிக்க முடியும். சும்மா கண்ணுல பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு என்று அந்த குரங்கு திரும்பி ஆதனை கேட்டது. ஓஹோ, சரி சரி அடி, உன்னால என்ன ஒரு அடி கூட அடிக்க முடியுதான் பாரு என்று ஆதன் சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் ஆதனின் நெஞ்சில் மிகவும் வலிமையான ஒரு குத்து விழுந்தது. அந்த சத்தம் அங்கு அமைதியான இடத்தில் ஒரு எக்கோ போல் கேட்டது. ஆதனின் உடம்பு அந்த அடிபட்டதும் நடுங்க ஆரம்பித்தது. அந்த குரங்கு அடுத்த அடியை ஓங்கி ஆதனின் நெஞ்சில் மீண்டும் குத்தியது. அப்போது ஆதன் ஒரு 100 அடி தூரம் பறந்து சென்று கீழே விழுந்தான். அப்போது அவனது வாயில் இருந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்த அந்த குரங்கு வேகமாக ஆதனுக்கு அருகில் சென்று நின்றது. ஆதன் மெதுவாக தலையை தூக்கி பார்த்துவிட்டு, நான் கொஞ்சம் ஓவர் கான்பிடண்டா பேசிட்டனோ என்று கேட்டான். அதை கேட்டு அந்த குரங்கு சத்தமிட்டு கத்திவிட்டு ஆதனை பார்த்து, சீக்கிரம் மேல எந்திரி என்று கூறியது. அதை கேட்டதும் ஆதன் தனது வாயில் இருந்து வழியும் ரத்தத்தை துடைத்துக் கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். அதை பார்த்த அந்த குரங்கு வேகமாக ஆதனின் முகத்தில் குத்தியது. அதை பார்த்த ஆதன் அந்த குரங்கிடம் ஏதோ ஒரு விஷயம் சொல்வதற்கு வந்தான். அதை அந்த குரங்கு கேட்பதற்கு தயாராக இல்லை. அது தன் கையை மடித்துக் கொண்டு ஆதனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தது. ஆதனின் முகமெல்லாம் ரத்தம் வர ஆரம்பித்தது. அவன் வாயில் இருந்தும் ரத்தம் வந்தது. அதை ஆதன் துடைத்துக் கொண்டும் துப்பிக் கொண்டும் அந்த அடியை எல்லாம் வாங்கிக் கொண்டுதான் இருந்தான். அதன் பிறகு அந்த குரங்கு ஆதனின் வயிற்றுப் பகுதியில் சரமாரியாக குத்தியது. ஆதனின் உடம்பில் இருக்கும் உறுப்புகள் எல்லாம் மிகவும் ஆட்டம் கண்டது. ஆதனால் அந்த அடியை தாங்கவே முடியாமல் அப்படியே முட்டி போட்டு கீழே அமர்ந்தான். ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதன் அந்த புத்தகத்தின் முழு விவரத்தையும் தெரிந்து கொள்வானா? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 96. ஆதனை அந்த 9 ஆற்றலும் சேர்ந்து அவனை தூக்கி அங்கிருந்த ஒரு பாறையில் அடித்தது. ஆதனும் அந்த பாறையில் அடித்து கீழே விழுந்தான். அவன் உடம்பில் எந்த ஒரு அசைவும் இல்லை. ஆதன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று கூட பார்க்க அந்த உலகத்தில் யாரும் இல்லை. மறுபக்கம் அந்த உலகத்தில் அந்த 8 சிலைகளும் அங்கேயே அப்படியேதான் இருந்தது. அங்கு ஆதன் மட்டும்தான் அவனது சிலை முன்பு அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தான். அங்கிருந்த மற்ற 7 நபர்களில் வருள், அட்டோரியன், நவயுகன் மற்றும் இனியன் மட்டும்தான் அந்த சிலைகளில் இருந்து முழு ஆற்றல் சக்தியையும் பெற்றிருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் முழு திருப்தியோடு இல்லை. மறுபக்கம் இருந்த வேட்டையன், சக்கரவர்த்தி மற்றும் லோகித் மூவரும் அந்த ஆற்றல் சக்தியில் இருந்து பாதியில் வந்து விட்டார்கள். இருப்பினும் அவர்களது உயிருக்கு எந்த ஆபத்தும் அந்த புது ஆற்றல் சக்தி கொடுக்கவில்லை. அவர்களுக்கு விருப்பமில்லாததால் வெளியேறிவிட்டார்கள் என்று அந்த ஆற்றல் சக்தி அவர்களை தடுக்கவில்லை. அப்போது வேட்டையன் திரும்பி அனைவரையும் பார்த்துவிட்டு, என்னப்பா எல்லாரும் அவங்களோட ஆற்றலை போதுமான அளவு எடுத்துக்கிட்டோம், அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் இந்த இடத்த விட்டு வெளியே போகவே இல்லை என்று கேட்டான். அதுக்கு பெரிய காரணம்லாம் இல்ல வேட்டையன், அங்க பாரு, அந்த ஆதன் இன்னும் அந்த சிலை கிட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் முடிச்சாதான்
எல்லாரும் போக முடியும் போல இருக்கு என்று கூறினான் சக்கரவர்த்தி. ஓஹோ, ஆதன் சார் இன்னும் அந்த தியானத்திலிருந்து எந்திரிக்கவே இல்லையா என்று வேட்டையன் கூறிவிட்டு ஆதனுக்கு பக்கத்தில் சென்று அவனை பார்த்துவிட்டு, எனக்கு என்னமோ இவன் நடிக்கிறான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இப்ப இவன் எந்திரிச்சா நம்ம 5 பேரும் சேர்ந்து இவனை கொன்றுவோன்னு பயத்துலதான் இவன் தியானத்துல இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க என்று வேட்டையன் ஏளனமாக கூறினான். அதை கேட்ட பொருள் வேட்டையனை பார்த்து வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, என்ன வேட்டையன் சொன்ன? அந்த ஆதன் உன்னை பார்த்து பயந்து நடிச்சிட்டு இருக்கானா? இத சொல்ல உனக்கு வாய் கூசல? ஏன்னா அந்த ஆதன் அந்த தங்கமணிய அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட வச்சு கொன்னுட்டு அருள்மொழிய அசோகன் கிட்டையும் அதுல்யா கிட்டையும் மன்னிப்பு கேட்க வச்சப்போ நானும் அந்த இடத்துலதான் இருந்தேன், நீயும் அந்த இடத்துலதான் இருந்த. அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள். நல்லாவே ஞாபகம் இருக்கு பொருள். அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர்ற என்று சலிப்புடன் கேட்டான் வேட்டையன். வருள் ஒரு வறண்ட சிரிப்பு சிரித்து விட்டு, அதுதானே, அந்த சம்பவத்தை நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அன்னைக்கு ஆதன் அந்த அருள்மொழிய மன்னிப்பு கேட்க வச்சுட்டு உன்னை கொலவெறியோட ஒரு பார்வை பார்த்தப்போ நீ ஒரு பம்முன பாரு, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்க வேட்டையன். அதனால பிளீஸ் நீ எல்லாம் ஏதோ மாவீரன் மாதிரி பேசாத சரியா என்று கூறினாள். அதை கேட்டதும் வேட்டையனுக்கு படபடவென வந்தது. அவன் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் தடுமாறினான். அதை பார்த்த மற்றவர்கள் அன்று வேட்டையன் ஆதனை பார்த்து பயந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். இருப்பினும் அவனிடம் யாரும் ஏதும் கேட்கவில்லை. அப்போது சக்கரவர்த்தி அந்த பேச்சை அப்படியே மாற்றினான். சரி சரி விடுங்க, நம்ம ஏன் நமக்குள்ள ஒருத்தர் கம்மியா பேசி சண்டை போட்டுக்கணும்? நம்ம எதிர்க்க வேண்டிய முதலாளு அந்த ஆதன் தான். ஏன்னா அவன் தான் அந்த நட்சத்திர மரத்துல இருந்து 8 பழத்தை எடுத்துட்டான். அதுவும் இல்லாம அவனுக்கு இந்த மலை ஏறுறதுக்கே தகுதி இல்லாதப்போ அவன் எப்படி இவ்வளவு நேரம் இந்த சிலை முன்னாடி ஆற்றல் சக்தியை தாங்கிட்டு இருப்பான்னு நம்புறது? அப்ப வேட்டையன் சொன்ன மாதிரி இவன் நடிச்சுட்டு தானே இருக்கான், இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் எதுவும் பண்ண வேணாம் என்று கூறிவிட்டு ஆதனுக்கு அருகில் நடந்து சென்று அவனுக்கு முன்பு நின்றான். அதை பார்த்த பொருள், வேணா சக்கரவர்த்தி, அவனை எந்த தொந்தரவும் பண்ணாத, அவன் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தியானத்துல இருந்து வந்துருவான், அதுக்கப்புறம் சண்டை போடுறதுதான் வீரம். இப்படி தியானத்துல இருக்க ஒருத்தனை தொந்தரவு பண்றதும் அவன் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறதும் கோழைத்தனம் என்று கூறினாள். கோழையா? நானா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு பொருள். அப்புறம் இவனுக்காகலாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அதனால இவனை இப்ப நான் எழுப்ப போறேன். இதனால என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று சக்கரவர்த்தி பருளை பார்த்து ஏளனமாக கூறிவிட்டு ஆதனை பார்த்து, டே கோமாளே, போதும் நீ நடிச்சது, எந்திரி என்று கத்தினான். அவன் கத்தியது அந்த மலைகளுக்கு நடுவில் எக்கு அடித்தது. அந்த சத்தம் கேட்டதும் அந்த அதிர்வுகளால் ஆதனின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. புது உலகத்தில் இருக்கும் ஆதனின் ஆழ் மனதிற்குள் தெரிந்தது, தன்னை யாரோ அந்த பூமியில் இருந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்று. அந்த சத்தம் கேட்டதும் அந்த பாறையில் பட்டு கீழே விழுந்து கிடந்த ஆதனின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. ஆதன் அப்போதும் அந்த மந்திரங்களை மனதில் சொல்லிக் கொண்டேதான் இருந்தான். அவன் அந்த 9வது லெவலை முடிக்கும் கட்டத்தில் இருந்தான். அதனால் அவன் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டு கீழே விழுந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து அமர்ந்தான். ஆதன் அந்த தியானத்தை ஒருபோதும் நிறுத்திவிட்டு வருவதாக இல்லை. அவன் தன்னைத்தானே முடிந்தவரை அமைதிப்படுத்திக் கொண்டு தியானத்தை தொடர்ந்தான். அப்போது அந்த சிலைக்கு முன்பு இருந்த ஆதனின் உடம்பு நடுக்கத்தில் நின்றது. அதை பார்த்த சக்கரவர்த்தி, என்னடா நான் பேசுறத கேட்டுட்டுதான் இருக்கியா என்ன? இப்ப நீயே எந்திரிக்கிறியா, இல்ல உன்னை என் சக்தியை வச்சு எழுப்பட்டுமா? நீ நேரம் தள்ளி போட போட என் கோபத்தை சோதிச்சுட்டே இருக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்கோ என்று மிரட்டினான். அதை பார்த்த பொருள், போதும் சக்கரவர்த்தி, நீ உன் எல்லையை மீறி போயிட்டு இருக்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஒருத்தன் தியானத்துல இருக்கும் போது அவனை இப்படி தொந்தரவு பண்றது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி உன்னை ஒருத்தன் தொந்தரவு பண்ணிருந்தா நீ சும்மா இருப்பியா என்று கோபமாக கத்தினாள். கடேங்கப்பா, நீ எதுக்கு இப்படி மூச்சு முட்டா பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுனா உனக்கு என்ன பொருள்? அப்புறம் இப்ப நீ என்ன சொன்ன? என்ன இப்படி யாராவது பண்ணுனா என்ன பண்ணுவேன் தானே? நானா இருந்திருந்தா தியானத்தை விட்டுட்டு வந்து என்ன தொந்தரவு பண்ணவன் கை கால முறிச்சு போட்டிருப்பேன், சரியா என்று கத்தினான் சக்கரவர்த்தி. நீ சொல்றத கேட்க வேணும்னா நல்லா இருக்கலாம் சக்கரவர்த்தி, ஆனா அது நடைமுறையில நடக்காது. ஏன்னா நம்ம இங்க எத்தனை பேர் நம்மளோட தியானத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவன் அதை முழுமையா முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறான். சிலர் மாதிரி பாதியில எந்திரிச்சு வரணும்னு நினைக்கல என்று சக்கரவர்த்தியையும் வேட்டையனையும் பார்த்து
மறைமுகமாக கூறினாள் வருள். அதை கேட்டதும் வேட்டையனுக்கும் சக்கரவர்த்திக்கும் கோபம் வந்தது. வருள் தனக்கு பிடித்தமான பெண் என்பதால் வேட்டையன் தனது கோபத்தை காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் சக்கரவர்த்தி வருளை பார்த்து, நீ என்ன பொருள் இந்த ஆதனுக்கு இப்படி வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? ஏன் நீயும் ஆதனு விரும்புறீங்களா என்ன என்று கேட்டான். அதை கேட்டதும் வருளுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அதைவிட அதை கேட்டு வேட்டையனுக்கு அது பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன சக்கரவர்த்தி வருளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான்? ஆனா அவன் கேட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இந்த வருளுக்கும் ஆதனுக்கும் முன்னாடி இருந்தே முன்விரோதம் இருந்துச்சு. ஆனா இந்த மலையேற வரும்போது 2 பேரும் ஒன்னாதான் வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையில 2 பேரும் ஏறி வரும்போது அந்த மிருகங்களையும் 2 பேரும் ஒன்னாதான் கொன்னாங்க. அப்படின்னா சக்கரவர்த்தி கேட்ட மாதிரி வருளும் ஆதனும் ஒருத்தர் விரும்புறாங்களா என்ன என்று வேட்டையன் நினைத்துவிட்டு அப்படியே திரும்பி வருள் என்ன சொல்ல போகிறாள் என்று பார்த்தான். வருள் சக்கரவர்த்தியை பார்த்து, கேவலமான எண்ணம் வச்சிருக்க உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மாதிரி நல்லது சொல்றவங்க பேசுறதெல்லாம் இப்படி கேவலமான எண்ணமா தாண்டா தோணும் என்று கூறிவிட்டு தனது நெருப்பு எரியும் ஸ்பிரிட் சக்தியை வெளியெடுத்து சக்கரவர்த்தியை தாக்க தயாரானாள். அதை பார்த்த சக்கரவர்த்தி சத்தமிட்டு சிரித்துவிட்டு, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புற மாதிரி தானே கை கோர்த்துட்டு மலை ஏறி வந்தீங்க. இப்ப நான் அவனை கொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் பேக் அடிக்கிறியா? கவலைப்படாத கண்ணு, அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் வேணும்னா உன்னை என் கூட என் ஊருக்கு கூட்டிட்டு போறேமா என்று கூறினான். அதை கேட்ட வருளின் கோபம் மேலும் அதிகமாகி அவள் தனது சக்தியை வைத்து சக்கரவர்த்தியை தாக்கினாள். அந்த சக்தி சக்கரவர்த்தி மீது பட்டதும் அவன் 100 அடி தூரம் சென்று விழுந்தான். அதை பார்த்த வேட்டையன், இந்த சக்கரவர்த்தி கொஞ்சம் ஓவராவே பேசிட்டான், அதனால இந்த அடி அவனுக்கு தேவைதான் என்று தனக்குள் முணுமுணுத்து விட்டு சக்கரவர்த்திக்கு தெரியாமல் சிரித்தான். சக்கரவர்த்தி நெஞ்சை பிடித்துக் கொண்டு மூச்சு விட முடியாமல் வருளை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய அடிப்ப என்று கேட்டான். நீ சொன்ன வார்த்தைக்கு நான் அடிச்ச அடி ரொம்ப கம்மிதான். இப்பவே நீ சொன்னது தப்புன்னு மன்னிப்பு கேட்டேனா உனக்கு நல்லது. இல்லைன்னா நீ பேசின வார்த்தைக்கு உன் உயிரை எடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் என்று கூறினாள் வருள். அதை கேட்டதும் சக்கரவர்த்தி அதிர்ச்சி அடைந்தான். அதை பார்த்த வேட்டையன், அப்ப நம்மால ஆதன விரும்பலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா சக்கரவர்த்தி பறந்ததுதான் லைட்டா ஏத்துக்க முடியல. இருந்தாலும் அவன் பேசினதுக்கு இந்த அடி சரிதான் என்று நினைத்தான். நான் உன் பேச்ச கேட்டு சண்டை போடாம பயந்து போகணுமா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அப்புறம் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் இதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்படியெல்லாம் கேட்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ என்று சக்கரவர்த்தி திமிராக பேசிவிட்டு தரையில் இருந்து எழுந்து நின்றான். அதை கேட்டதும் பொருள் அவளது நெருப்பு எரியும் பறவையின் சக்தியை தனது கையில் கொண்டு வந்தாள். அந்த பறவை மிகவும் கோரமாக கத்திக்கொண்டு வந்து அவளது கையில் தஞ்சம் புகுந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதை பார்த்த வேட்டையன், என்ன பொருளோட சக்தி ரொம்ப கொடூரமா இருக்கு. முதல்ல இவ ஆரஞ்சு நிறமான பறவை தானே வச்சிருந்தா, இப்ப என்ன இந்த பறவை சிவப்பு நிறத்துல இருக்கு என்று நினைத்து ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். வருள் அந்த சிலை முன்பு அவளது தியானத்தை செய்து அந்த சிலையில் இருந்து கிடைக்கும் ஆற்றலை முழுமையாக பெற்றாள். வேட்டையன் மற்றும் சக்கரவர்த்தி போல் அவள் பாதியில் போதும் என்று வரவில்லை. அதனால் அவள் சக்தி மேலும் பல மடங்கு அதிகமானது. அத்துடன் அவளது ஸ்பிரிட் சக்தியும் அதிகமானது. அதனால்தான் அந்த பறவை சிவப்பு நிறத்தில் இருந்தது. அதை பார்த்த சக்கரவர்த்தி கண்ணில் மரண பயம் வந்தது. இவ என்ன இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா? இது தெரியாம நம்ம இவகிட்ட வாய் கொடுத்துட்டோமே என்று நினைத்து பயந்தான். வருள் தனது சக்தி அவளது கைக்கு வந்ததும் சற்றும் யோசிக்காமல் சக்கரவர்த்தியை நோக்கி தாக்கினாள். அந்த சக்தி மிகவும் வேகமாக சக்கரவர்த்தியை நோக்கி சென்றது. அதை பார்த்த சக்கரவர்த்தி அதை உடைத்தெறியவோ அல்லது வருளை திருப்பி அடிக்கவோ நினைக்கவில்லை. அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் நினைத்துக் கொண்டு தனது சக்தியை வெளியெடுத்தான். அந்த சக்தி வேகமாக சென்று சக்கரவர்த்தியை தாக்கியது. அப்போது அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளும் சக்தியை வைத்து அந்த சக்தியை நிறுத்தியும் அவனால் அந்த சக்தியை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுத்துக் கொண்டே பின்னால் சென்று கொண்டிருந்தான். அப்போது வருள் சக்கரவர்த்தியை பார்த்து, நீ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா இப்ப கூட என் தாக்குதலை நிறுத்திக்கிறேன். ஆனா நீ மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இந்த சக்தி இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும் என்று கூறினாள். அதை கேட்ட வேட்டையன் அதிர்ச்சி அடைந்தான். காரணம், வருளின் சக்தி மற்றவர்களை விட அவனுக்கு நன்றாகவே தெரியும். வருள் தனது முழு சக்தியை பயன்படுத்தி ஒரு நபரை அடித்தால் அந்த நபர் உடல் சிதறி இறந்து போக வாய்ப்பிருக்கிறது. அந்த அளவிற்கு அவள் சக்தி மிகவும் வலிமை பெற்றதாகும். வருள் சொன்னதை கேட்ட சக்கரவர்த்திக்கு கோபம் அதிகமானது. இருப்பினும் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. காரணம், அவனால் அவளது சக்தியை
தாக்கு பிடிக்கவே முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி திரும்பி பதில் பேசாததை பார்த்த பருள் தனது மற்றொரு சக்தியை எடுத்து மீண்டும் சக்கரவர்த்தியை தாக்கினாள். அப்போது சக்கரவர்த்தியின் வாயில் இருந்து ரத்தம் வந்துவிட்டது. அந்த அளவிற்கு அந்த சக்தி வலிமையாகவும் வேகமாகவும் அவனை தாக்கியது. இதையெல்லாம் அங்கிருந்து அனைவரும் வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யாரும் முன்வந்து பருளையும் தடுக்கவில்லை, சக்கரவர்த்திக்கும் உதவவில்லை. அவ்வளவு ஏன், அட்டூரியனே வருளின் பாதி சக்தியை பார்த்து திகைத்து போனான். மாவீரனான அவனே திகைத்து நின்று கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? அப்போது மறுபக்கம் ஆதன் தனது முழு கவனத்தையும் தியானத்தில் வைத்து அந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருந்தான். அவனுக்கு வாயில் இருந்தும் உடம்பில் இருந்தும் ரத்தம் வந்தது. இருப்பினும் ஆதன் பல்லை கடித்துக் கொண்டு அந்த வலியை தாங்கிக் கொண்டிருந்தான். அந்த கஷ்டத்திலேயே அவன் அந்த நாளையும் அந்த 9வது லெவல் சக்தி ஆற்றலையும் வெற்றிகரமாக முடித்தான். ஆதன் சந்தோஷமாக கண்ணை திறந்து பார்த்தான். அவன் அந்த 9 லெவலையும் முடிக்க எத்தனை கஷ்டங்களையும் வலிமையையும் பெற்றிருந்தாலும் அவன் அதை முடித்த சந்தோஷத்தில் அவனுக்கு அந்த 9 நாள் என்ன நடந்தது என்றே மறந்து போனது. அவன் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருந்தான். ஒரு பக்கம் பருள் தனது சக்தியை மெல்ல மெல்ல சக்கரவர்த்தியை நோக்கி தாக்கிக் கொண்டிருந்தான். சக்கரவர்த்தியும் மிகவும் கடினப்பட்டு அந்த சக்தியை தடுத்துக் கொண்டிருந்தான். மறுபக்கம் ஆதன் தனது 9வது லெவல் சக்தி ஆற்றலையும் வெற்றிகரமாக செய்து முடித்தான். அவன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமின்றி ஆதன் தனது கட்டுமஸ்தான உடல் அமைப்பை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் சட்டை இரத்தத்தில் நனைந்து துர்நாற்றம் வீசியது. அதை கிழித்து எறிந்தான். ஆதனுக்கு மேலும் காத்திருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? அந்த சிலைக்கு அருகில் இருக்கும் மற்ற 7 பேருக்கும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.